கைத்தட்டு தாத்தாக்கு மாப்பிள்ளாங்க, அதனால தான் முன்னாடி வர வச்சிருக்கேன். நாங்க இந்த அமைப்பு ஆரம்பித்த போது நானே உறுப்பினர் இல்லை. அது அண்ணன் கேவி சுகுமாரன் அவர்கள் ஆரம்பித்த சங்கம். அந்த நேரத்தில் இந்த திருமண அமைப்பு என்பது இல்லை. நாளாக நாளாக இந்த சங்கத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு திருமண தகவல் மையம் வச்சோம்னா லேடிஸ் வருவாங்க, மாப்பிள்ளை பொண்ணு வரும், குழந்தைங்க வருவாங்க, சங்கம் விரிவடையும் அப்படிங்கிற காரணத்தினால திருமண தகவல் மையம் அமைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தோம். அந்த முடிவெடுத்ததனுடைய பயனாக திருமண தகவல் மையம் தோற்றுவிக்கப்பட்டது. அப்படி பண்ணும்போது முதல்ல நம்ம அண்ணன் முருகேசன், ஆடிட்டர் முருகேசன் அண்ணா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்று நடத்திட்டு இருந்தாங்க ஆரம்ப காலத்துல. அதுக்கப்புறம் அவர்களால முடியாத காரணத்தினால பாலுக்குள்ள தேர்ந்தெடுத்தது மயில்வாகனம் பிள்ளை. பாலுக்குள்ள பொறுப்பேற்கும் போது மிக மிக சாதாரணமாக இருந்த இந்த திருமண தகவல் அமைப்பு இன்னைக்கு பறந்து விரிந்து நெடிய பயணத்தை துவங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 திருமணங்களுக்கு மேல் இதுவரைக்கும் பதிவு செய்து முடித்து விட்டோம். இப்ப 113 நடந்துகிட்டு இருக்கு. மிக குறுகிய காலம். இன்னும் பாத்தீங்கன்னா இவர் மட்டும் அதுல இணைந்து பயணிக்காம 10 மாவட்ட சங்கங்களை இணைத்து அவங்களையும் நம்மளுடைய இதுல வெப்ல இணைத்து கம்ப்யூட்டர்ல இணைத்து அங்க இருக்கிற மாப்பிள்ள திருவாரூர், நாகப்பட்டினம், கும்பகோணம், தஞ்சாவூர், சேலம், கரூர் அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கிட்ட பாத்துக்கிற அளவுக்கு ஒரு தகவல் மையத்தையும் அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அறையில தான் நம்ம இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தோம். அதை கொஞ்சம் பெரிய விரிவடைந்த ஒரு இதா மாத்தணுங்கிறதுக்காக பெரிய அறைக்கு கொண்டு இப்ப பாதியா இருந்தது இப்ப முழுவதும் நிறைந்த ஒரு பெரிய அறையாக காமிச்சு வச்சுட்டோம். இப்ப அந்த அறைக்குள்ள போனீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல நம்ம தலைவர் ஒருத்தர் வந்தாரு. இதுதாங்க உண்மையான திருமண தகவல் மையம். எல்லாம் கரெக்டா இருக்கு. 100 கல்யாணமா 100 கல்யாணத்தோட தகவல் இருக்கு. முக்கியமான கல்யாணமா எல்லாரோட போட்டோவும் இருக்கு. 100வது கல்யாணமா அதோட போட்டோ இருக்கு. இலவசமா ஒரு கல்யாணம் பண்ணாங்க. எங்க பாத்தீங்கன்னா குன்றக்குடியில தலைவர் விகே அவர்கள் வர்றாங்க, கூட்டிட்டு வாங்க. தலைவர் விகே வர்றாங்க, கூட்டிட்டு வாங்க. தேர்ந்தெடுக்கிறது மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கிறது 2 அவருடைய பொறுப்பு அப்படின்னு அவருக்கு ஒப்படைக்கிறாங்க. அந்த வகையில அவர் ஒரே மாசம் தான் டைம். ஒரே மாசத்துக்குள்ள ஒரு மாப்பிள்ளையும் தேடி ஒரு பொண்ணையும் தேடி நல்லா புரிஞ்சுங்க. திருச்சி இல்ல 2 பேரும். ஒருத்தர் துறையோடையும் கருவோடையும் இணைக்கிறது திருச்சி. அப்படி இணைச்சு ஒரு மாபெரும் கல்யாணம் நடத்தி வைக்கிறோம். எல்லா சீரும் செய்யறாங்க. தங்க தாலி, தோடு, சிமிக்கி, தொங்கட்டான் உள்பட இலவசம். பெட்டு, சேரு, கட்லு, மெத்த எல்லாம் ஃப்ரீ. 3 வேளை சாப்பாடு, கல்யாண சாப்பாடு எல்லாம் போட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம். அந்த பெருமைக்குரியவரும் அவர் தான். ஆன்லைன்ல நீங்க வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு ஐயா அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் வருவாங்க, எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள், நம்முடைய சங்கத்தினுடைய ஆலோசகர், அவருக்கு அனைவரும் வணக்கம் தெரிவித்து வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சங்கத்தையும் திருமண தகவல் மையத்தை சிறப்பா நடத்துறது முக்கியம் இல்ல. இந்த திருமண தகவல் மையத்தின் மூலமாக சங்கத்தையும் சீரும் சிறப்புமாக வளர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாலு பிள்ளைக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் அப்படின்னு நம்ம ஸ்ரீரங்கம் பாஸ்கரன் பிள்ளை அதுவும் கறி விருந்தோட நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அப்பயே சொன்னார், 100வது கல்யாணம் நடக்கும்போது பாலு பிள்ளைக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். 100வது கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு இந்த சைவ சங்கத்துல அசைவம் பரிமாறக்கூடாதுங்கிற காரணத்தினால அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி காம்ப்ளிமெண்டா கொடுக்குறோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. இதை தகவல் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கறி விருந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஏன் சைவ விருந்து கொடுக்குறேன்னு யாரும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தகவலையும் சொல்லிடுறேன். எனவே அவர் இதே போல 200, 300, 400, 1000 வரை அவருக்கு நம்ம திருமணங்களை நடத்தி தர வேண்டியும் உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் அவருக்கு இருக்க வேண்டியும், அவர் பேர் யாரும் கண்டுபட்டு கூடாது காரணத்தால் நீங்களா ஆசீர்வதிக்க வேண்டியும் இப்பொழுது தமிழ்நாடு சோழியவளாளர் சங்கம் தன்னுடைய வாழ்த்துக்களை குறித்து அவருக்கு இந்த இதை செய்யறோம்.
முதல்ல அவருக்கு வந்து முருகேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேடைக்கு அழைக்கின்றேன். பொன்னாடை அண்ணா அதெல்லாம் போறோம். முதல்ல சங்கத்தினுடைய மரியாதை. அண்ணா அவர்களுக்கு பூமாவை வழங்கிட நம்முடைய பெருந்தலைவர் செல்வராஜையா அவர்கள் மாலை போட்டியிட எங்களுடைய அண்ணன் செல்வராஜன் அவர்கள், பூங்கொத்து கொடுக்கிற எங்களுடைய பாலசுப்ரமணியன் அண்ணன் அவர்கள், பூங்கொத்து கொடுக்கிற அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள், எங்கள் பாலிபுலி அவர்களுக்கு பொற்கிரீடம் சூட்டிட எங்களுடைய ஜவஹர் அண்ணன் அவர்கள், அடுத்தது ராஜா, அடுத்தது பொற்கிழி வழங்கிட என்னுடைய கோவை தலைவர் ரத்னாசலம் பிள்ளை அவர்கள், செஞ்சிருக்க வேலைக்கு செய்யறோம் அவ்வளவுதான். சேமைச்சம்மல் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கிறோம். சேமைச்சம்மல் ஜி பாலுப்பிள்ளை குறுகிய காலத்தில் நெடிய வரலாறு படைத்து 100வது திருமணத்தை நேர்த்தியாய் செய்து முடித்து எவ்வித செலவுமின்றி எல்லாமே தானா தேடி தந்து இலவச திருமணம் ஒன்று செம்மையாய் செய்து காட்டி திருச்சமென எழுந்து நிற்கும் இந்த திருமண தகவல் பொறுப்பாளர் ஜி பாலுப்பிள்ளையை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். சேவைச்சம்மல் பட்டம் தந்து மீண்டும் பல சேவை செய்ய மனதார பாராட்டுகின்றோம். இப்ப பாலுப்பிள்ளைக்கு யாரெல்லாம் கௌரவம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வந்து பண்ணிக்கலாம். இருப்பா, அம்மா வீடியோ எடுக்கிறாங்க. அண்ணன் ஜே ஜே செல்வராஜ் அண்ணன் அவர்கள் வந்து புத்தாடை வழங்கி மகிழ்கிறார்கள். அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்கள் பொன்னாடை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அண்ணன் சீனிவாசன் அவர்கள் பொன்னாடை வழங்கி கௌரவிக்கிறார்கள். பாலுப்புள்ளை எப்போ பண்ணாலும் வாங்கி வழங்குகின்ற செம்பல் சேவை செம்பல் பாலுப்புள்ளை அவர்களுக்கு மத்தவங்க இறங்கிக்க இடம் இல்ல பாருங்க. அண்ணன் ரத்னாசலம் பிள்ளை அவர்கள் கோவையிலிருந்து, அண்ணன் ரத்னாசலம் பிள்ளை கோவை. மகளிரணி கிருஷ்ணவேணி அவர்கள் இப்பொழுது பொன்னாடை வழங்குகிறார்கள். தொப்பியை மாட்டி விடுப்பா, தொப்பியை மாட்டி கரெக்டா மாட்டி அழுத்தி மாட்டி விடு, அழுத்தி மாட்டி விடுப்பா, நல்லா அமுக்கணும். அப்பாட்ட போறியா? கிருஷ்ணவேணி அவர்கள் மகளிரின் சார்பாக பொன்னாடை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக நடிகர் பிரபு, நடிகர் சிவாஜி ரசிகர் மன்றம் மற்றும் அனைத்து நிர்வாகத்திலிருந்து வரிசையாக வந்து மாலை அணிகிறார்கள். ஒண்ணு இருக்கட்டும், அவன் மாடல் ஓகே.
ராஜா அவர்கள். அப்பாட்ட போ. தாத்தா தான். அப்பா கூப்பிடு. அப்பா தூக்கிக்கிறாங்க பாரு. அப்பாட்ட போ. அடுத்து கார்த்திக் ராஜா, தினகரன் பத்திரிகையிலிருந்து கார்த்திக் செல்லியன் அவர்கள். மணிகண்டன் ராஜ்குமார், மணிகண்டத்திலிருந்து ராஜ்குமார். சரி சரி. அண்ணன் சுப்ராஜ் அவர்கள். இளைஞரணி சார்பாக கார்த்திக் பொன்னாடை வழங்கி கௌரவிக்கிறார்கள். நிறைய திட்டுவாரு, வாங்கிக்க. தம்பி காமாட்சி மணிமாறன், இளைஞரணி சார்பாக மணிமாறன். இளைஞரணி சார்பாக காமாட்சி சுந்தரம். குளித்தலை சூரியவராத சங்கத்தின் சார்பாக தம்பி ரமேஷ் குமார். மலைக்கோட்டை பாலன் அவர்கள், பிஎஸ்சியுடைய ஐஎன்டிசி தொழிற்சங்க தலைவர் பாலன் அவர்கள். மலைக்கோட்டை பாலன். சிவராஜன் அவர்களுக்கு தம்பி கார்த்திக் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து கூறி கொண்டாடி அணிவிக்கிறார்கள். அவங்களுக்கு அடுத்த வருஷம் வாங்க. பி.என். ஜெயக்குமார், பி.என். ஜெயக்குமார் அவர்கள் இருவருக்கும் மாலை அணிவித்து இருமா அங்க பாரு, ஆட்சி பாரு. இரு வரேன், கூப்பிடுறேன். பொதுக்குழு மற்றும் 113 திருமணங்கள் நடத்திய திரு அண்ணன் பாலுப்பிள்ளைக்கு பாராட்டு விழா அண்ணன் எக்ஸ்எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு சிறாந்த சங்கத்துடைய பொதுச் செயலாளர் மாவட்ட சங்கத்தை சார்பாக திரு பிரபலாச்சாரம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி அறிவிக்கப்படுவது. மகளிரணி சார்பாக, மாவட்ட மகளிரணி சார்பாக அண்ணன் அவர்களுக்கு